2-3 நாளாவே சென்னையில இருக்கிறமா இல்ல ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறமாங்கிறதே தெரியலங்க. அந்த அளவுக்கு கிளைமேட் சடனா மாறிடுச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோமேனு வீட்ல அந்த பால் பாக்கெட்டை வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு 1 லிட்டர் பாலை தண்ணியே சேர்க்காம காய வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இல்ல 2 லெமனோட ஜூஸை புழிஞ்சு ஊத்தி பாலும் தண்ணியும் தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு துணியில வடிகட்டி நல்லா இருக்க புழிஞ்சிட்டு அதை செட் ஆகிறதுக்காக மேல ஒரு வெயிட் வச்சு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பன்னீரை நல்லா கட்டங்கட்டமா நறுக்கி வச்சுக்குவோம். இங்கிட்ட ஒரு பவுல்ல 1/4 கப் கெட்டியான தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளோட 1 டீஸ்பூன் உப்பும் பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதோட கட்டங்கட்டமா நறுக்குன வெங்காயம், குடமிளகா, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கருதுலையோ ஸ்கியூவர்ஸ்லயோ வெங்காயம், குடமிளகா, பன்னீர்னு ஆர்டரா அடுக்கி அதுல நல்லா ஆயில பிரஷ் பண்ணிட்டு அதை டைரக்டா ஃப்ளேம்ல காட்டி நிறம் மாறினதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா ஒரு அருமையான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிருங்க.